கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். இன்று நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கும் ஆவிக்குரிய வஸ்திரங்கள் என்னென்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 8 விதமான ஆவிக்குரிய வஸ்திரங்கள் என்ன என்பதை நம் வேதத்தின்படி பார்க்கலாம். முதலாவது ரட்சிப்பின் வஸ்திரம். மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்கார்த்து கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி. ஏசாயா 61வது அதிகாரம் 10வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம உடுத்துவிக்கிறார். பிரியமானவர்களே, லூக்கா 1வது அதிகாரம் 77வது வசனத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்துவதற்கு பாவ மன்னிப்பு நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ள நீதியுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் எப்பொழுது நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகிறோமோ, அறிக்கையிட்டு நம்ம அதை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் அவரிடத்துல இரக்கம் பெறும் பொழுது நமக்கு அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர் உடுத்து வைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். நம்முடைய பாவங்களை நம்ம என்ன பண்ணணும்? அறிக்கையிடணும். நம்ம மறைவா வைத்துக் கொள்ளக்கூடாது. நம்ம அறிக்கையிடும் பொழுது பிதாவாகிய தேவன் நமக்கு இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது நீதியின் சால்வை. ஏசாயா 61வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீதியின் சால்வை தேவனுடைய நீதியை நிறைவேற்றும் போது உங்களுக்கு கிடைக்கிறது. ஞானஸ்தானம் ஒரு தேவ நீதி. இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்தானனிடம் ஞானஸ்தானம் பெற்று வந்தபோது சொன்னார், இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவதற்கு நமக்கு ஏற்றதா இருக்கிறது. மத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம இதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து அந்த தேவ நீதியை நிறைவேற்றினார். யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்றார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நம்ம ஆவியிலும் நாம் ஜலத்திலும், ஜலம் என்றால் நம்ம ஞானஸ்தானத்தை குறிக்கிறது, ஆவி என்றால் அபிஷேகத்தை குறிக்கிறது, நம் இரண்டிலும் நாம் பிறக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பொருளாய் நாம் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக கலாத்தியர் 3வது அதிகாரம் 27வது வசனம். கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கடைசி லைன் பாருங்க. கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்போ நம்ம என்ன பண்றோம்? ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நம்ம யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டோமோ நம்ம ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதை உணர்ந்து நம்ம நடக்கிறவர்களா நம்ம காணப்பட வேண்டும். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியின் வஸ்திரம். இந்த வஸ்திரம் வல்லமையின் வஸ்திரம் என்று வேதம் அழைக்கிறது. பிரியமானவர்களே, ஏசாயா 52வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய அந்த வல்லமையை நம்ம தரித்து கொள்ளணும். இது பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக தான் நமக்குள்ள செயல்படும். அப்போ நம்மளுக்கு நம்முடைய வாழ்க்கையில அன்றாட காரியங்களை நம்ம செய்வதற்கு ஒரு பலன் தேவை. அப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய பலனா இருப்பவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நீங்க இன்னைக்கு யாராவது இதை காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க நீங்க பரிசுத்த ஆவியானால நிரப்பப்படாம இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமா தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். ஆகவே அவரது ஊழியம் வல்லமையுடையதா இருந்தது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியினால் ஒரு வல்லமை ஒரு மனிதனுக்குள் உண்டாகும் பொழுது அவன் பலவானாய் காணப்படுகிறான். அவன் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருந்து கர்த்தர் அற்புதங்களை கட்டளையிடுகிறார். அதே போலதான் பிதாவாகிய தேவன் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். அதனாலே அவருடைய ஊழியங்கள், அவர் கையிட்டு செய்யல எல்லா அற்புதங்களும் வல்லமையாக செயல்பட்டதா இருந்தது. ஹல்லேலூயா. வேதத்தின்படி இன்னொருவர் வல்லமையினால் நிரப்பப்பட்டவராய் இருந்தார். அவர்தான் அப்போஸ்தலராகிய பவுல். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய கச்சைகள் உருமல்கள் எல்லாவற்றிலும்
தேவ வல்லமை இருந்தது. ஆகவே வியாதியஸ்தர்கள் அதை தொடும் பொழுது அவர்கள் சுகமடைந்தவர்களாய் காணப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலராகிய பேதுருவின் நிழலில் கூட அந்த வல்லமை இருந்தது. இதை நாம அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கிறோம். அந்த நிழல் அவங்கள தொடும் பொழுது அவர்கள் சுகமடைந்தார்கள். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா? அப்போ ஒரு மனுஷனா பிறந்த ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தர் பரிசுத்த ஆவியின் மூலியமாக எவ்வளோ பெரிய வல்லமையும் எவ்வளோ பெரிய சுகமடைகிற அற்புத அடையாளங்களை செய்கிற கிருபைகளையும் கொடுத்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர்கள் மாத்திரம்தான் செய்ய முடியுமா? இல்லவே இல்லை, நம்மளாலையும் செய்ய முடியும். ஏன்னா நமக்குள்ள இருக்கிறதும் பரிசுத்த ஆவியானவர் தான். அப்ப அந்த வல்லமையை நம்ம தரித்து கொண்டு நம்ம அற்புத அடையாளங்களை நாம் கையிட்டு செய்கிற காரியங்கள்ல நம்ம காணலாம். ஹல்லேலூயா. உங்களையும் அற்புதம் செய்கிற ஒரு ஊழியக்காரராய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. 4வதாக துதியின் உடை. ஏசாயா 61வது அதிகாரம் 3வது வசனம். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுக்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. அப்போ நமக்காக அந்த ஆனந்த தைலத்தையும் அந்த ஒடுக்கின ஆவி, நம்ம ஒருவேளை சோர்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவதற்கு இந்த துதியின் உடையை நம்ம கொடுக்கிறதற்கு சித்தமாக வைத்திருக்கிறார். ஏசாயா 43வது அதிகாரம் 21வது வசனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மளையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் என்று நம்ம வேதத்தின்படி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம துதியை செலுத்துகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். சங்கீதம் 34வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று தீர்மானித்தேன் என்று தாவீது சொல்கிறார். பிரியமானவர்களே, வேதத்தின்படி தாவீதின் இருதயம் கர்த்தருக்கு பிரியமானதா இருந்தது. ஏன் தெரியுமா? அவர் அதிகமான துதிகளை சங்கீதங்களில் பாடியிருக்கிறார், போற்றியிருக்கிறார், புகழ்ந்திருக்கிறார். அன்னதினமும் கர்த்தருடைய சமூகத்தையே சார்ந்திருந்திருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் இந்த காலை வேளையில நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம கர்த்தரை துதிக்கிறவர்களா நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். பரலோகத்தில் சேராபீன்கள் கேருபீன்கள் இடைவிடாமல் கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் கூட இடைவிடாமல் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 5வதாக மெல்லிய வஸ்திரம். வெளிப்படுத்தல் விசேஷம் 19வது அதிகாரம் 8வது வசனம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம், அது பரிசுத்தவான்களின் நீதியே. ஹல்லேலூயா. அப்போ வெளிப்படுத்தல் விசேஷத்துல நம்ம பார்க்கிற இந்த வஸ்திரம் என்ன அப்படின்னா, அது சுத்தமானதா இருக்கும், அது ரொம்ப மெல்லிசா இருக்கும். அது மாத்திரமல்ல, அது பரிசுத்தவான்களின் நீதியே. அப்போ நீதி என்றால் உண்மை. அப்போ ஒரு பரிசுத்தவானா இருக்கிறவர்கள் உண்மை உள்ளவர்களாய் நீதி உள்ளவர்களாய் நடக்கும் பொழுது அவர்களுக்காக கொடுக்கப்படுகிற வஸ்திரம் தான் மெல்லிய வஸ்திரம். பிரியமானவர்களே, மணவாட்டியின் வஸ்திரம் எவ்வளவு மேன்மையானது! வருகைக்காக ஆத்தும மணவாளனுக்காக காத்திருப்பவர்களின் வஸ்திரங்களை கவனித்து பாருங்கள். அவர்களுடைய வஸ்திரம் கூட மெல்லிய வஸ்திரம் போலத்தான் இருக்கும். வெளிப்படுத்தல் விசேஷம் 15வது அதிகாரம் 6வது வசனம். தேவதூதர்களின் உடை என்ன? அதுதான் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டி கொண்டு புறப்பட்டார்கள். 6வதாக பொற்சரிகை. சங்கீதம் 45வது அதிகாரம் 13வது வசனம். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாய் இருந்தது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பூமிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் மகிமை மேல் மகிமை அடைய வேண்டும். கிறிஸ்துவின் சாயலில் நீங்கள் வளர வளர உங்களுக்குள் இருக்கும் மகிமையையும் பூரணத்தையும் நோக்கி வளர்கிறது. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகப்படுகிறோம். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? நம்ம திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல நம்ம காணப்போகிறோம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருடைய சாயலை போல நம்ம சாயல்ல தரித்து கொள்ள போகிறோம். அது மாத்திரமல்ல, மகிமை மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபமாகப்படுகிறோம். ஹல்லேலூயா. நம்மளோட ஃபியூச்சர் இப்படிதான் இருக்க போகுது. பிரியமானவர்களே, எவ்வளவு பேர் ஆயத்தமா இருக்கிறீங்கன்னா ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 21வது வசனம். நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய அற்பமான அந்த சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக அவர் ஒரு நாள் மறுரூபப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா.
அது மாத்திரமல்ல, 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்த்தோம் என்றால், அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருக்கிறோம் என்று 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பொற்சரிகை, இந்த மகிமை மேல் மகிமை அடைகிற, இந்த கண்ணாடிகளை போல காண்கிற இந்த ஆவிக்குரிய கர்த்தரால் தந்த அந்த சாயலை நாம் பெற்றுக்கொள்கிறவர்கள் நம்ம இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. 7வதாக சித்திரத்து தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். ஹல்லேலூயா. இதை நாம் 45வது சங்கீதம் 14வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். சித்திர தையலாடை நெய்வதும் பின்னுவதும் எளிதான காரியமல்ல. பிரியமானவர்களே, அழகிய சித்திரங்களை ஆடை மேல் வைத்து ஊசி மூலம் குத்தி குத்தி கஷ்டப்பட்டு உருவாக்குவார்கள். இது நீண்ட காலமாய் நெய்யப்படுகிறது, விலையேற பெற்றது. அதுபோல் பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் பல பாடுகள் வரும். அது மாத்திரமல்ல, பல முறை நம்முடைய இருதயத்தில் குத்தப்பட்டு நாம் கஷ்டப்படுகிறவர்களாய் நம்ம காணப்படுவோம். அது மாத்திரமல்ல, நம்ம பொறுமையோடு எல்லா விதமான போராட்டங்களையும் சகித்து கொள்ள வேண்டும். அந்த போராட்டங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். இப்படி நம்ம செய்யும் பொழுது கர்த்தரிடமிருந்து நம்ம அந்த சித்திரத்து தையலாடையை நம்ம பெறுகிறோம். ஹல்லேலூயா. கடைசியாக வெண்வஸ்திரம். வெளிப்படுத்தல் விசேஷம் 3வது அதிகாரம் 4வது வசனம். வஸ்திரங்களை அசுஸ்திப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு, அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வஸ்திரம், உலகத்தில் கர்த்தர் நமக்காக கொடுக்கிற இந்த வஸ்திரங்களை நம்ம என்ன பண்ணணும்? அசூசிப்படாதவாறு நம்ம காத்து கொள்ள வேண்டும். அப்படி காத்து கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு வெண் வஸ்திரத்தை கொடுக்கிறார். அப்போ சொல்லப்பட்ட இந்த 7 விதமான வஸ்திரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற அந்த வெண் வஸ்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அதே மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் விசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் கூட இந்த வெண் வஸ்திரத்திற்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெயம் கொள்கிறவர்களால் காணப்பட வேண்டும். இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்க வேண்டும். இந்த உலக போராட்டத்தை நம்ம மேற்கொள்ள வேண்டும். சாத்தானுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடமே கொடுக்காதபடிக்கு பரிசுத்தத்தோடு, உண்மையோடு, நீதியோடு, விசுவாசத்தோடு, கர்த்தரை சார்ந்து கற்பனைகளை கை கொண்டு கர்த்தரோடு நடக்கிறவர்களை நம்ம மாறும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இந்த வெண் வஸ்திரத்தை தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வெண்மை பரிசுத்த அலங்கார வஸ்திரத்தை குறிக்கிறது. 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தத்தின் பரிபூரணமே உங்களை ஜெயம் கொண்டவர்களாய் விளங்க செய்யும். ஹல்லேலூயா. நம்ம ஜெயம் கொள்றோம். எப்படி கொள்றோம்? அந்த பரிசுத்தத்தின் வழியாக கடந்து வந்து நம்ம ஜெயம் கொள்ள முடியும். நம்மள தேவன் எதற்காக அழைத்திருக்கிறார்? பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். நம்ம அசுத்தத்திற்கு அழைக்கப்படல. இருளின் அதிகாரத்திலிருந்து அந்த பாவத்துல அடிமைப்படுவதற்கு நம்ம ஒரு நாளும் அவர் அழைக்கவில்லை. அப்ப இன்னைக்கு நீங்க சிந்திச்சு பாருங்க, நீங்க பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டு நீங்க அந்த பரிசுத்தத்தை நிலைத்திருக்கிறீங்களா என்று நம்ம இரவும் பகலும் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து நடக்கிறவர்களை காணப்பட வேண்டும். ஒருவேளை பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிக்கிறது போல நமக்கு தெரியும், ஆனா நமக்கே தெரியாம நம்ம விழுந்திருப்போம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில, இந்த விசுவாச ஓட்டத்துல நம்ம மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களை நமக்கு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கடைசியாக வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம என்ன பண்ணணும்? இந்த பரிசுத்தம் மட்டும் போதாது, இன்னும் அதிகமான பரிசுத்தத்தை நாடி தேடுகிறவர்கள் நம்ம இருக்க வேண்டும். வேதத்தின்படி வெளிப்படுத்தல் விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு ஜெயம் கொண்டவர், உங்களை ஜெயம் கொண்டவர்களாய் இருக்க அழைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இது எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? அவர் ஜெயம் கொண்டார், உலகத்தை அவர் ஜெயித்தார். இன்னொரு வசனத்தை நீங்க பாருங்க, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ அதோட மீனிங் என்ன? அப்போ அவர் ஜெயிச்சார் இல்லையா? அவருடைய பிள்ளைகளாகிய, குமாரனின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கூட இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களா நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நம்மளாலேயும் என்ன பண்ண முடியும்? இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரமல்ல, இந்த மாம்சத்துக்குரிய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள், சுமைகள், கடன் பாரங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவித்து காத்துக்கொள்ள, நமக்கு ஜெயம் கொடுக்க நமக்காக ஒருவர் இருக்கிறார். அவர் தான் சர்வ வல்லமையுள்ளவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
நம்ம எல்லாரும் ஒரு மனதாக ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே அப்பா, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா நன்மைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இடத்தில் வருகிறேன் அப்பா. இன்று ஆண்டவரே எங்களுக்கு ஆவிக்குரிய வஸ்திரங்கள், ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு நீங்க கொடுக்கிற இந்த 8 விதமான வஸ்திரத்தை வேதத்தின்படி தியானிக்க ஆராய கிருபை செஞ்சீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, எங்களுக்கு எல்லா விதமான வஸ்திரத்தினால் எங்களை அலங்கரித்து அப்பா, இந்த கிறிஸ்து இயேசுவுக்கு நாங்கள் ஜெயம் கொள்கிறவர்களாய் நாங்கள் இருக்கத்தக்க கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. தேவையோடு, பாரத்தோடு, துக்கத்தோடு யாராவது இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருந்தாங்கன்னா அப்பா, பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவானவர் அப்பா பரிபூரணமாய் கர்த்தராகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா குழப்பங்களிலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க. எல்லா பலவீனங்களிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை கொடுங்கப்பா. பிள்ளைகளோடு இருங்க, பிள்ளைங்களை காத்துக்கொள்ளுங்க. வலது இடதுபுறம் சாயாதபடி கர்த்தருடைய நித்திய பரிசுத்த வழியில் நடக்க கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.